சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்திற்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. சரி, இன்னைக்கு நாம ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த அலச போறோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. அரசாங்கம் உங்க மேல ஒரு தப்புன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்புது. ஆனா கடைசியில தண்டனை கொடுக்கும்போது சம்பந்தமே இல்லாத வேறொரு தப்புக்கு தண்டனை கொடுத்தா எப்படி இருக்கும்? அது ரொம்ப குழப்பமா இருக்குமே. அது மட்டும் இல்ல, நீங்க மேல்முறையீடு செய்யறதுக்கான கடைசி தேதியையும் தாண்டிட்டீங்க. இப்போ என்ன செய்வீங்க? கைமீறி போச்சுன்னு விட்டுடுவீங்களா? இல்ல, போராட முடியுமா? ஆமா, இதுக்காக போராட முடியுமா? டெல்லி உயர்நீதிமன்றத்துல நடந்த ஒரு வழக்கு இதுக்கு ஒரு ஆச்சரியமான பதில சொல்லுது. வாங்க இத பத்தி விரிவாக பேசுவோம். முதல்ல இந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்னு சுருக்கமா பார்த்துடலாம். ஒரு வரி செலுத்துபவருக்கு நவம்பர் 2022ல ஜிஎஸ்டி ஆபீசர் ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க. காரணம் கோரும் அறிவிப்பு, அதாவது ஷோ காஸ் நோட்டீஸ், SCN சொல்லுவோம் இல்லையா? அதேதான். அதுல நீங்க ஜிஎஸ்டி சட்டம் பிரிவு 39 படி ரிட்டர்ன்ஸ் தாக்கல் செய்யல, அதனால உங்க ஜிஎஸ்டி பதிவை ஏன் ரத்து செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப நேரடியான ஒரு குற்றச்சாட்டு. ஆமா, இது ரொம்ப சாதாரணமா நடக்கிற ஒண்ணுதான். ஜிஎஸ்டில ரிட்டர்ன்ஸ் ஒழுங்கா ஃபைல் பண்ணலனா டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்புறது வாடிக்கைதான். இதுல ஒன்னும் புதுசு இல்ல. ஆனா இங்கதான் கதை ஆரம்பிக்குது. அந்த நோட்டீஸுக்கு மனுதாரர் எந்த பதிலும் கொடுக்கல, விசாரணைக்கும் போகல. சரி, அப்புறம் அதனால அதிகாரிகள் எதிர்பார்த்தபடியே ஜனவரி 2023ல அவரோட ஜிஎஸ்டி பதிவை ரத்து பண்ணிட்டாங்க. இங்க நாம ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும். அவங்க சும்மா ரத்து பண்ணல, ஜூலை 2, 2017ல இருந்து முன்தேடிட்டு, அதாவது ரெட்ரோஸ்பெக்டிவ்லி ரத்து செஞ்சிருக்காங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நிமிஷம், முன்தேதியிட்டு ரத்து செய்யறதுனா என்ன? அதனால என்ன பாதிப்பு வரும்? சும்மா இப்போதைக்கு ரத்து பண்றதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. இப்போதைக்கு ரத்து பண்ணா இனிமே நீங்க ஜிஎஸ்டி நம்பர்ல வியாபாரம் பண்ண முடியாது, அது சரி. ஆனா முன்தேதியிட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ரத்து பண்ணா அது ஒரு டைம் மிஷின்ல ஏறி போய் நீங்க பல வருஷமா செஞ்ச எல்லா பிசினஸையும் செல்லாதுன்னு சொல்ற மாதிரி. ஓ, அப்போ நீங்க வாங்கின பொருளுக்கு எடுத்த உள்ளீட்டு வரி கடன், அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட், அதெல்லாம் என்ன ஆகும்? மொத்தமும் தப்பாயிடும். அதுதான் பெரிய சிக்கலே. அப்போ இவரோட பிரச்சனை மட்டும் இல்ல இது. கண்டிப்பா இல்ல. இது ஒரு சங்கிலி தொடர் விளைவை உருவாக்கும். இவர்கிட்ட இருந்து யார் யாரெல்லாம் பொருள் வாங்கினாங்களோ அவங்க எடுத்த ஐடிசியும் ஆபத்துல சிக்கும். ஏன்னா ஜிஎஸ்டி சட்டம் பிரிவு 162C படி சப்ளையர் அரசுக்கு வரி கட்டலன்னா வாங்கினவருக்கு ஐடிசி கிடைக்காது. இங்க சப்ளையரோட பதிவே அந்த தேதியில இல்லன்னு ஆயிடுச்சுன்னா அவர் எப்படி வரி கட்டியிருக்க முடியும்? புரியுது. அப்போ ஒரே ஒரு ரத்து நடவடிக்கை முழு சப்ளை செயினையுமே ஆட்டம் காண வச்சிரும். இதுதான் இதோட உண்மையான பாதிப்பு. சரியா சொன்னீங்க. இது ரொம்ப சீரியஸான விஷயம். சரி, இந்த ரத்து உத்தரவுக்கு அப்புறம் மனுதாரர் என்ன செஞ்சார்? அவர் மேல்முறையீட்டு அதிகாரி கிட்ட போறார். ஆனா அங்கேயும் ஒரு பெரிய ட்விஸ்ட். என்னது? ஜனவரி 2023ல வந்த ஆர்டருக்கு அவர் எப்போ அப்பீல் பண்றாரு தெரியுமா? டிசம்பர் 2024ல. என்னது, ஒரு வருஷத்துக்கு மேலையா? ஆமா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல தாமதம். சட்டப்படி மேல்முறையீடு செய்ய 3 மாசம்தான் டைம். ரொம்ப விசேஷ காரணங்கள் இருந்தா அதிகாரி 1 மாசம் வரைக்கும் தாமதத்தை மன்னிக்கலாம். ஆனா இங்க தாமதம் ரொம்ப அதிகம். அப்போ மேல்முறையீட்டு அதிகாரி என்ன சொன்னார்? அவர் கையை விரிச்சிட்டார். சாரி, ரொம்ப லேட்டு, சட்டப்படி உங்க அப்பீல ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி தள்ளுபடி செஞ்சிட்டார். சட்டத்தின் பார்வையில பார்த்தா அவர் செஞ்சது சரிதானே. காலக்கெடு ரொம்ப முக்கியம். ஆமா, அவர் செஞ்சது சரிதான். அப்போ மனுதாரருக்கு எல்லா கதவும் மூடின மாதிரி தான் தெரியுது. நோட்டீஸ்க்கு பதில் சொல்லல, விசாரணைக்கு போகல, மேல்முறையீட்டையும் 1 வருஷம் தாமதமா தாக்கல் செஞ்சிருக்கார். இதுக்கு மேல அவருக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்ததா? நீங்க சொல்றத பார்த்தா கேம் ஓவர்னு தான் தோணும். ஆனா இங்கதான் அவரோட வழக்கறிஞர் அரசாங்கத்தோட வாதத்துல ஒரு சின்ன ஓட்டைய கண்டுபிடிக்கிறாரு. அப்படியா? ஆமா, எல்லார் கண்ணிலையும் பட்டும் படாம இருந்த ஒரு சின்ன விஷயம் மொத்த வழக்கையுமே தலைகீழா மாத்திடுச்சு. அவங்க நேரா டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க. அப்படி என்ன அந்த சின்ன விஷயம்? ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கு. மனுதாரரோட வழக்கறிஞர் கோர்ட்ல ஒரு அற்புதமான வாதத்தை முன்வைக்கிறார். அவர் சொல்றார், மை லார்ட், எங்களுக்கு அனுப்புன முதல் நோட்டீஸ்ல, அதாவது SCNல ரிட்டர்ன்ஸ் தாக்கல் செய்யலன்னு மட்டும்தான் காரணம் சொல்லியிருந்தாங்க. ஆனா பதிவை ரத்து செஞ்சு போட்ட இறுதி உத்தரவு பாருங்க. அதுல உங்களுடைய முதன்மை வணிக இடம் செயல்பாட்டில் இல்லைன்னு ஒரு புது காரணத்தை சொல்லிருக்காங்க. இது என்ன நியாயம்? என்னது,
நிஜமாவா சொல்றீங்க? அவங்க பாட்டுக்கு அப்படி மாத்திடலாமா? கடைசி நிமிஷத்துல யாருக்கும் சொல்லாம குற்றச்சாட்டையே மாத்திட்டாங்களா? ஆமா, அதுதான் இங்க நடந்திருக்கு. அது எப்படி சட்டப்படி சரியாகும்? அதுதான் இங்க மில்லியன் டாலர் கேள்வி. இது சட்டப்படி சுத்தமா தப்பு. இதுக்கு இயற்கை நீதி கோட்பாடுகளின் மீறல் அப்படின்னு பேரு. வயலேஷன் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். அந்த பேர் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு. சிம்பிளா சொல்ல முடியுமா? ரொம்ப சிம்பிள். இது ஒரு சாதாரண நியாயம் தானே. இப்போ நீங்க ஒருத்தர் மேல திருடு குற்றம் சாட்டுறீங்கன்னு வைங்க. ஆனா அவரை தண்டிக்கும்போது நீ சாலை விதிகளை மீறினாய், அதுக்காக தண்டனை அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல? அதேதான். நீங்க என்ன குற்றம் சாட்டுறீங்களோ அதுக்கு எதிராக வாதாட அவங்களுக்கு முழு வாய்ப்பு கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு தெரியாத ஒரு குற்றச்சாட்டுக்கு தண்டனை கொடுக்கறது அவங்க தரப்பு நியாயத்தை கேட்காம தீர்ப்பு சொல்றதுக்கு சமம். இதுதான் இங்க நடந்திருக்கு. அப்போ ஒரு அதிகாரி ஏன் இப்படி செய்யணும்? இது கவனக்குறைவா நடந்த டைப்பிங் தவறா? இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்குமா? இது அடிக்கடி நடக்கிற விஷயமா? சொல்லப்போனா ரெண்டு விதமாவும் இருக்கலாம். சில சமயம் இது ஒரு காப்பி பேஸ்ட் தவறா இருக்கலாம். ஒரே மாதிரி டெம்ப்ளேட்டை எல்லா ஆர்டருக்கும் பயன்படுத்தும் போது இந்த மாதிரி தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு. சரி. ஆனா சில சமயம் விசாரணைக்கு பிறகு அதிகாரிக்கு புதுசா ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கலாம். உதாரணமா அந்த இடத்துக்கு போய் பார்த்தப்போ அங்க பிசினஸ் நடக்காத மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். ஓ. ஆனா அப்படி புதுசா ஒரு விஷயம் தெரிஞ்சா கூட அத மனுதாரருக்கு முறைப்படி தெரிவிச்சு அதுக்கு விளக்கம் கேட்க ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கணும். அதை செய்யாம நேரா ஆர்டர்ல அந்த காரணத்தை சேர்த்ததுதான் இங்க நடந்த அடிப்படை தவறு. இப்போ உயர்நீதிமன்றத்தோட நிலைமைய பாருங்க. ஒரு பக்கம் மனுதாரர் செஞ்ச மன்னிக்க முடியாத தாமதம், இன்னொரு பக்கம் அதிகாரி செஞ்ச அப்பட்டமான சட்ட மீறல். கோர்ட் இப்போ யாருக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லும்? இது ரொம்பவே சிக்கலான ஒரு நிலைமை. ஆமா, அரசு தரப்பு வழக்கறிஞர் தாமதத்தை மன்னிக்கவே கூடாதுன்னு கடுமையா வாதிட்டார். சட்டத்துல இருக்கிற காலக்கெடுவை நீதிமன்றங்கள் நீட்டிக்க கூடாதுன்னு சொல்லி சில பழைய தீர்ப்புகளையும் மேற்கோள் காட்டினார். அவங்க வாதமும் வலுவானதுதான். இந்த மாதிரி சூழல்ல நீதிமன்றம் எப்படி ஒரு முடிவுக்கு வரும்? இங்கதான் நீதிமன்றங்கள் சட்டத்தை வெறும் எழுத்துக்களா பார்க்காம அதோட நோக்கத்தை பார்க்கும். இந்த மாதிரி நேரத்துல உச்ச நீதிமன்றத்தோட கண்பதி பாலிமர்ஸ் வழக்கு ஒரு வழிகாட்டியா அமையுது. அந்த வழக்குல என்ன சொல்லியிருக்காங்க? அந்த வழக்குல உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கு. அதாவது ஒரு அடிப்படை நீதி கோட்பாடு மீறப்பட்டிருந்தாலோ இல்லனா அதிகாரிகள் கிட்ட ஒரு தெளிவான நடைமுறை பிழை இருந்தாலோ நீதிமன்றங்கள் காலதாமதம் மாதிரி விஷயங்களை தாண்டி வழக்கின் தகுதி அடிப்படையில நிவாரணம் கொடுக்க முடியும். அதாவது சட்ட விதிகள் நியாயம் கிடைக்கிறதுக்கு தானே தவிர அதை தடுக்கிறதுக்கு இல்ல. ஒரு சின்ன டெக்னிக்கல் விஷயத்துக்காக ஒரு பெரிய அநியாயம் நடக்க நீதிமன்றம் விடாது, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அந்த பார்வைதான் இங்கேயும் டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு உதவி இருக்கு. அவங்க ஒரு மிகச் சிறப்பான சமநிலையான தீர்ப்பு கொடுத்தாங்க. என்ன தீர்ப்பது? மனுதாரரோட வாதம் ரொம்ப வலுவானது. ஆரம்ப நோட்டீஸ்ல இல்லாத ஒரு காரணத்துக்காக அவரோட பதிவை ரத்து செஞ்சது பெரிய தப்பு. இந்த முக்கியமான வாதத்தை கீழ் அதிகாரி கவனிக்க தவறிட்டார் அப்படின்னு நீதிமன்றம் ஏத்துக்கிட்டது. அப்போ மனுதாரருக்கு நீதி கிடைச்சிடுச்சா? கேஸ் முடிஞ்சதா? முழுசா இல்ல. நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, இந்த மேல்முறையீட்ட காலதாமதம்னு தள்ளுபடி செய்யாதீங்க, மறுபடியும் இந்த கேஸை எடுத்து சட்டப்படி விசாரிச்சு ஒரு நல்ல உத்தரவா போடுங்கன்னு சொல்லி வழக்க திரும்பவும் மேல்முறையீட்டு அதிகாரிக்கே அனுப்பி வச்சிட்டாங்க. ஓ, அப்போ அவருக்கு நியாயத்தை கேட்க இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா. ஆனா அவர் செஞ்ச அந்த ஒரு வருஷ தாமதத்துக்கு என்ன ஆச்சு? அத கோர்ட் அப்படியே மன்னிச்சிடுச்சா? அதுதான் இல்ல. நீதிமன்றம் மனுதாரர் செஞ்ச தப்பையும் சும்மா விடல. அவருக்கு ஒரு நிபந்தனை விதிச்சாங்க. என்ன நிபந்தனை? அவரு டெல்லி உயர்நீதிமன்ற சட்ட சேவைகள் குழுவுக்கு 25,000 ரூபாய் அபராதமா கட்டணும். ஆஹா. அதுக்கான ரசீதை காட்டினாதான் அவரோட மேல்முறையீட்ட அதிகாரி மறு விசாரணைக்கு எடுத்துக்குவார். இது ஒரு அருமையான தீர்ப்புன்னு நான் சொல்லுவேன். ஆமா, இது ரெண்டு தரப்புக்குமே ஒரு தெளிவான செய்திய சொல்லுது. அதிகாரிகளுக்கு நீங்க சட்டத்தை சரியா பின்பற்றணும், இயற்கை நீதி விதிகளை மீறக்கூடாதுன்னும், வரி செலுத்துபவர்களுக்கு நீங்களும் சட்ட நடைமுறைகளையும் காலக்கெடுவையும் மதிக்கணும், தப்பு செஞ்சா அதுக்கு விலை கொடுக்க வேண்டியிருக்கும்னு சொல்லுது. தாமதத்துக்காக அபராதம், அநீதிக்கு நிவாரணம், ஒரு சரியான சமநிலை. ஆமா. ஆக நீதிமன்ற உத்தரவுப்படி மனுதாரர் அந்த அபராதத்தை கட்டிட்டு மத்த ஆவணங்களையும் தாக்கல் செஞ்ச பிறகு மேல்முறையீட்டு அதிகாரி இந்த வழக்க திரும்பவும் விசாரிப்பார். இந்த முறை அவர் தாமதத்தை பத்தி பேச மாட்டார். வழக்கின் மெரிட்ஸ், அதாவது சட்ட புள்ளிகளை மட்டும் ஆராய்ந்து ஒரு தகுதியான உத்தரவை பிறப்பிக்கணும். இந்த முழு விவாதத்திலிருந்தும் நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னு பார்த்தா, ஷோ காஸ் நோட்டீஸ் என்பதுதான் எந்த ஒரு வழக்கின் அஸ்திவாரம். ஆணிவேர்னே சொல்லலாம்.
ஆமா, அதுல என்ன சொல்லியிருக்கோ அதைச் சுற்றி தான் மொத்த விசாரணையும் நடக்கணும். அதை மீறி இறுதி உத்தரவு வந்தா காலதாமதமே ஆகியிருந்தாலும் அதை நீதிமன்றத்தில் நிச்சயம் சவால் செய்ய முடியும். மிகச் சரியான தொகுப்பு. ஆனா இதுல நாம யோசிக்க வேண்டிய இன்னொரு ஆழமான விஷயமும் இருக்கு. என்னது? இந்த வழக்குல மனுதாரருக்கு நிவாரணம் கிடைச்சதுக்கு காரணம் அதிகாரி செஞ்ச தவறு ரொம்ப அப்பட்டமா தெளிவா தெரிஞ்சதுதான். ஆமா. ஒருவேளை அந்த தவறு இவ்ளோ வெளிப்படையா இல்லாம கொஞ்சம் மறைமுகமா இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ நீதிமன்றம் காலதாமதம் தான் முக்கியம்னு சொல்லி மனுவை தள்ளுபடி செய்திருக்கவும் வாய்ப்பிருக்கு. நீங்க சொல்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். உண்மையான பாடம் வெறும் விதிகளை பற்றியதல்ல, இது அதிகார சமநிலையை பற்றியது. ஒரு குடிமகன் காலக்கெடுவை தவறமிடுவது போன்ற ஒரு நடைமுறை தவறு செய்தாலும் அரசின் அதிகாரம் எல்லையற்றது அல்ல என்பதை இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்துகிறது. நம்முடைய தவறுகளை காரணம் காட்டி அரசு அதன் அடிப்படை தவறுகளை செய்துவிட முடியாது. இது அதிகாரத்துவத்தின் வரம்பு மீறலை கட்டுப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டல். இந்த வழக்கு நமக்கு நிவாரணம் தந்தாலும் சட்டப்பூர்வ இணக்கங்களில் எவ்வளவு கவனமாகவும் காலந்தவறாமலும் இருக்க வேண்டும் என்பதை ஒரு எச்சரிக்கையாகவே நமக்கு சொல்கிறது. இந்த விவாதம் ஒரு விஷயத்தை தெளிவா காட்டுது. ஒரு வழக்கின் வெளிப்படையான பிரச்சனைக்குள்ள யாருமே கவனிக்காத ஒரு சின்ன சட்டப்புள்ளி ஒளிஞ்சிருக்கலாம். அது சரியா பிடிச்சிட்டா தோத்துப்போன வழக்க கூட ஜெயிக்க முடியும். ஆமா, இது ஒரு சுவாரஸ்யமான சிந்தனை. இதுபோல எத்தனை வழக்குகளில் காலதாமதம் போன்ற வெளிப்படையான தவறுகளை மட்டுமே பார்த்து உள்ளே இருக்கும் உண்மையான சட்ட பிரச்சனைகளை நாம் தவற விடுகிறோமோ? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இது சிஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 99648 86879.